ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஆர் அண்ட் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பதட்டம், டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த 60 to 70 டேஸ் நான் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் என்னோட ஜாப் வந்து கேரண்டடாக இருக்க போகுது. அதை எப்படி பண்ண போகிறேன்ற ஒரு டவுட் எல்லார் மைண்டும் இருக்குது. அண்ட் நிறைய மெசேஜஸ் எனக்கு இப்போ பர்சனலாக வரது என்னென்னா, இப்போலேருந்து நான் என் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணானா என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? இந்த இடப்பட்ட காலத்தில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்? சப்ஜெக்ட்ஸ் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? என் மார்க் டெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும்? அதை அனலைஸ் பண்ணி என்னோட வீக் ஏரியாவில் எப்படி நான் ப்ராக்ரஸ் ஆகுறது? மார்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன? இப்போ ஆரம்பித்தா நான் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? எனக்கு ஜாப் வருமா? இந்த ஒரு கேள்வியை மையப்படுத்தி தான் எல்லாமே வருது. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள். தியரிட்டிக்கலி பாசிபிள். தியரிட்டிக்கலி ஏன் பாசிபிள் சொல்கிறோம்? ரியாலிட்டி வேறு, தியரிட்டிக்கல் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணணும். அந்த ராக்கெட் வந்து ஸ்பேஸ்க்கு போகணும். அப்போ என்ன தியரி? ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி அதை தாண்டணும். 11.2 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை அனுப்பணும்னா அது ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி தாண்டி போயிடும், ராக்கெட் லான்ச் ஆகிடும். இது தியரி. வாயில் சொல்கிறது வேற, ஆனால் ரியாலிட்டி வேற இல்லை. ஒரு ராக்கெட் பில்ட் பண்ணுறது என்ன சும்மா விஷயமா? அதை அனுப்புறது என்ன சும்மான விஷயமா? அப்போ அந்த மொத்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடம்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் தியரிட்டிக்கலி பாசிபிள். அது எப்படி ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர போகிறோன்றதான் முக்கியம். இந்த மொத்த இதில் நீங்கள் முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது, நீங்கள் தியரிட்டியை ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ட்ரையல் அண்ட் எரர் பண்ணக்கூடாது. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எனக்கு இடப்பட்ட காலத்தில் ஒரு 60 to 70 டேஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ணக்கூடாது. நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன், ஃபெயிலியர் ஆகுது, நான் இன்னொன்று போகிறேன், நான் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறேன், என் தப்பை நான் திருத்திக்கிட்டேன். என் தப்பு திருத்துறதுக்கான டைம் இது கிடையாது. நம்ம ஆனுவல் பிளானர் வந்த டைம்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய ட்ரையல் நேரம் பார்த்துருக்கலாம். ஆனால் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இன்னும் ஹார்ட்லி 2 to 2.5 months தான் இருக்குது. அப்போ இப்போ பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்ப பிளான் பண்ணி எக்ஸாம் ஓரியன்டாக கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய எண்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ட்ரையல் அண்ட் எரர் இல்லாமல் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. ஸோ அந்த டிஸ்கஷனில் நம்ம ஜிஎஸ் ஃபேக்கல்ட்டி கார்த்திக் சார் கேட்டாங்க, இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. சிஜிஎல் எம்டிஎஸ்க்கு நம்ம எதனா பண்ணணும். நான் சொன்னேன், நம்மளோட கோர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முடிய போகுது. அண்ட் அது பசங்களுக்கு போதும். அண்ட் 45 டேஸில் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானர் போட்டு கொடுத்துருவோம். ஸ்ட்ராட்டஜிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுவோம். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வீடியோஸ் பார்த்தாலே முடிஞ்சிருமே, அதுவே நமக்கு போதுமே இப்படி சொல்லிட்டு என்னோட பதில் இதுவாக தான் இருந்துச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, பிளானர் எல்லாமே இருக்குது, யூடியூப்ல எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எல்லா சோர்ஸும் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறான்றது. ஸோ பசங்களை வந்து இது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஒரு இடத்துலையும் அவங்க ட்ராப் ஆகும்போது கரெக்டாக நம்ம அவங்களை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல அவங்க சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு 45 டேஸ் பிளானர் போடலாம், ஆனால் அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவோம். இந்த 45 நாளும் அவங்கள கரெக்டாக நம்ம கைட் பண்ணி ஒரு நாளும் அவங்க எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அதை எப்படி ரிவைஸ் பண்ணணும், அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி ஸோ 45 டேஸும் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க மார்க் டெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்து அவங்களோட ப்ராக்ரஸ் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 45 டேஸ் பிளானரோட உங்கள் எல்லாரையும் ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமாக தான் அஸ்திரம் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ இந்த அஸ்திரமோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம வீடியோ கோர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் இதில் நமக்கு தேவையான எல்லா கான்டென்ட்ஸுமே வீடியோவாக இருக்குது. பட் ஒரு நாளும் நீங்கள் என்னென்ன படிக்கணும், அது எவ்வளோ நேரம் படிக்கணும், அதை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும், டவுட்ஸ் எப்படி கிளாரிஃபை பண்ணணும், எந்தெந்த டைமில் இதை ரிவைஸ் பண்ணணும், Day 1 ஆரம்பித்து Day 45 முடியும் போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி, நான் கவர் பண்ண சப்ஜெக்ட்ஸில் எனக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடாது, நான் எல்லாமே எதுவுமே மறக்காமல் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இந்த அப்ஜெக்டிவ் வச்சு தான் இந்த கோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த அஸ்திரமில் இப்போ நம்ம பிளான் பண்ணது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ Day 1ன்றது July 1. இந்த July 1 ஆரம்பிக்கக்கூடியது, அதாவது நாளைக்கு. இந்த July 1லேருந்து August 15 வரைக்கும் இது போகும். July 1லேருந்து August 15 வரைக்கும் டோட்டலாக ஒரு 45 டேஸ் இந்த கோர்ஸ் போகுது. ஸோ இதில் ஒரு நாளும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்றது நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவோம். இந்த ஸ்கெடியூல் இப்போ உங்கள்கிட்ட வந்துச்சு. இந்த ஸ்கெடியூலில் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, ஜிஎஸ், ஸ்டாட்டிக் ஜிகேவும் சயின்ஸையும் நம்ம தனியாக வச்சுட்டோம். ஸ்டாட்டிக் ஜிகே சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து சயின்ஸ்ன்றது நம்ம தனியாக வச்சதுக்கான காரணம், சயின்ஸ்ன்றது கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து நம்ம கரெக்டாக படித்தா தான் போகும். ஏன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிளான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு நாள் நீங்கள் ஜிஎஸ் படிப்பீங்க, அந்த ஜிஎஸ் கூட ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே இல்லைன்னா சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸ் படிக்கக்கூடிய அன்றைக்கி ஸ்டாட்டிக் ஜிகே வராது, ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கிற அன்றைக்கி சயின்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கோ. ஸோ Day 1 ஆரம்பித்து Day
45 வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுன்றது நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றது இந்த ஸ்கெடியூல் சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ டே 1 இப்போ நமக்கு டே 1ல என்ன போட்டிருக்கோம்? நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நவுன்ஸும் முடிப்போம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் நவுன்ஸ் ஆன வீடியோஸ் நமக்கு இருக்குது. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே படிச்சாச்சு. இப்போ எனக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது. அதை நான் ரிவைஸ் பண்ணணும், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அன்றைக்கி முடிஞ்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 PM நம்மளுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெலகிராம் சேனல் முதல்ல இந்த கோர்ஸ் யார் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அதுன்னு நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். டிஏசியில் கோர்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான். டிஏசியில் கோர்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ணுவோம். இந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கான நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபஸ்ட்டே நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் நவுன்ஸ் முடித்தோமா, அதுக்கப்புறம் ஜிஎஸ் செக்ஷனில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் படித்தோமா, இதுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒரு 8 to 9 o'clock இது முடிச்சிடணும். அண்ட் நைட்டு வந்து 8 இல்லைனா 9 PM இன்னும் நாங்கள் டைம் டிசைட் பண்ணல. அந்த டைம் ஒரு லைவ் செஷன் வைப்போம். இந்த லைவ் செஷனில் ஒரு செஷன் நானும், இன்னொரு செஷன் கார்த்திக் சாரும். ஸோ என்னோட செஷனில் உங்களுக்கு கொடுத்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கார்த்திக் சார் செஷனில் அவர் கொடுத்த ஜிஎஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்கஷனோட அப்ஜெக்ட் என்னன்னா, நீங்கள் படித்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம படித்ததை ரியல் டைமில் அப்ளை பண்ணி நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா, ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டே 1 நம்ம படிக்கக்கூடிய டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேயில் நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற அந்த கைடன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? டே 2. ஸோ டே 2 அதே மாதிரி தான் போகும். ஸோ டே 2ல் உங்களுக்கு ஜிஎஸ் டாபிக் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு சயின்ஸ் டாபிக் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்று சயின்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேவாக கவர் பண்ணுறோம். ஸோ டே 1ல் ஆரம்பித்து டே 6 வரைக்கும் இது போகுது. வீக் 1ல் டே 6 வரைக்கும் போகுது. 7th டே நம்ம டே 1ல் படித்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். நான் டே 1 படித்தேன், டே 2 படித்தேன், இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. பட் ரிவைஸ் பண்ணாமல் அது எக்ஸாம் போகிற வரைக்கும் மைண்டில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ டே 7 நமக்கு ரிவிஷன் போகுது. ஸோ அப்போ இந்த ரிவிஷனுக்கும் நம்ம சில செட் ஆஃப் கொஷின்ஸ் கொண்டு வருவோம். அப்போ இந்த லைவ் டிஸ்கஷன் டெய்லி நைட் லைவ் நடக்குதுல்ல. ஸோ 25 கொஷின் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், அதே மாதிரி 25 கொஷின் உங்களுக்கு ஜிஎஸ், 10 கொஷின் உங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே இல்லைனா சயின்ஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட் வரும்போது 40 கொஷின்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ், ப்ளஸ் 40 கொஷின் உங்களுக்கு ஜிஎஸ், ப்ளஸ் 20 கொஷின் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து இருக்கும். டோட்டல் ஆஃப் 100 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒன்றுத்தையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த வீக்கெண்ட் முடியும் போது அந்த வீக்கில் படித்த எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு வீக்குமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீக் நம்ம படிக்கிறோம், அந்த வீக்கெண்டில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். அப்படி தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸோட பிளானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெட்டிகுலஸாக தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவனிங்க, ஒரு டாபிக் என்ன போட்டிருக்கோம், யூனிவர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆரிஜின். இது ஜியாகிரஃபிக்குள்ளே வரக்கூடிய ஒரு டாபிக். யூனிவர்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம், சோலார் சிஸ்டம் எல்லாமே வருது. இதை படிக்கிற அன்றைக்கே தான் நீங்கள் சயின்ஸில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், கிராவிடேஷன், இந்த மாதிரி டாப்பிக்கை படிக்கிறீங்க. இந்த 2 டாப்பிக்கும் வேறு சப்ஜெக்டில் இருந்தாலும் சிமிலரான கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம், அட் த எண்ட் ஆஃப் த பிளானட்ஸ், இதை தான் நம்ம ரெண்டுத்திலும் படிக்கிறோம். ஆனால் சயின்ஸ் ஓரியன்டாகவும் ஜியாகிரஃபி ஓரியன்டாகவும் படிக்கிறோம். ஸோ நிறைய விஷயம் காமனாக இருக்கனால நமக்கு ஏதோ கம்மியாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நல்லா கனெக்ட் பண்ணி படிக்க முடியும். அதே மாதிரி அடுத்து பாருங்களேன், லொகேஷன் ஆஃப் இந்தியா. இந்த லொகேஷன் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது சென்சஸ் பார்த்துருவோம், அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்ப்போம். ஏன்னா அதோட நெய்பரிங் கண்ட்ரி வச்சு தான் நம்ம லொகேஷன் கண்டு பார்க்க முடியும். அது மாதிரி ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி எப்படி இருக்குது, இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது, இதை நான் படிக்கிற அன்றைக்கே தான் மவுண்டைன் பாசஸ், இந்த டாபிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து அன்னன்னைக்கு எப்படி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோமோ மேக்ஸிமம் எதெல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கோம். ஸோ ஸ்கெடியூல் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் போடலை, இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கில் கிராமர் டாபிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் வெக்காபுலரி டாபிக்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வெக்காபுலரி வந்து நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் வெக்காபுலரின்னு சொல்லிட்டு ஒரு 535 வேர்ட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 535 வேர்ட்ஸை ரூட் வேர்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ கோர்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கோம். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபைன். அப்படி பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது. அன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 25 வேர்டும் நம்ம ஒரே டைமில் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம படித்தோம். என்னென்ன வேர்டுக்கு என்னென்ன மீனிங், என்னென்ன ரூட் வேர்டில் வருது, அதுலேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வருதுன்னு டப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம நீங்கள் ஒன்று அதோட டெஸ்ட் எடுத்துலாம், இல்லைனா லைவ் செஷன் வந்து அந்த டெஸ்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தடவை போகலாம். அது மாதிரி ரிப்பீட்டட் இடியம்ஸ் நமக்கு தெரியும், அரௌண்ட் 200 இடியம்ஸ் கிட்ட இருக்குது. அந்த 200 இடியம்ஸையும் நம்ம 50-50 பிரித்து பண்ணுறோம். வாரத்துக்கு ஒன்ற மாதிரி 50-50 நம்ம பிரித்து பண்ணுறோம். ஸோ ரிப்பீட்டட் இடியம்ஸ் எப்படி நம்ம படிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு இடியம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்றதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். அது மாதிரி தான் இதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீக்கும் முடியுது. வீக்
6 வரும்போது இப்போ வீக் 6ல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டாபிக், ஸ்பீச் டாபிக் இதெல்லாம் ப்ளூ கலரில் ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா இந்த டாபிக்ஸ்க்கு டைம் அதிகமாகும். பாக்கி எல்லா நாளும் ஒரு டாபிக்ன்றது 1 ஹவர் ஆவரேஜாக 1 ஹவர் இருக்கும். சில நாள் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் முடிஞ்சா ஒரு நாள் வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த 2 டாப்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 1 ஹவர் 40 மினிட்ஸ் கிட்டலாம் போகுது. அந்த 2 நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த டாபிக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் இந்த 2 நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பல்லு கடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாமே டே 39 உங்களோட ப்ரிப்ரேஷன் ஆக்சுவலாக முடியுது. சாரி, டே 39 உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் முடியுது. ஸோ டே 40லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். ரிவிஷன் ஃபஸ்ட் டாபிக்ஸா, அதே மாதிரி ரிவிஷன் வந்து செகண்ட் வீக் டாபிக்ஸு அண்ட் ரிவிஷன் வந்து தேர்ட் வீக் டாபிக்ஸ். இந்த 3 நாள் இருக்குல்ல 40, 41, 42 இந்த 3 நாளும் ஃபஸ்ட்டு 3 வாரத்தோட டாபிக்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா 3 வாரன்றது இப்போ பின்னாடி போயிடுச்சு, அது மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 4th வீக்ன்றது இப்போ நீங்கள் 6th வீக்லேருந்து ஒரு 4, 5 உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பட் ஃபஸ்ட் வீக் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி. அதனால் இந்த மொத்த 3 நாளையும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும், அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பீரியட் வந்து நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். முதல்ல நீங்கள் வந்து யாரோட கைடன்ஸும் இல்லாமல் ரிவைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 நாள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த 3 நாள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 நாள், இந்த 3 நாள் வந்து ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட் இருக்குல்ல, ஒரு நாள் ஒரு பேப்பர் எடுப்போம். இப்போ இங்கிலீஷ்க்கு நான் வந்து 25 வச்ச ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ஷிஃப்ட்டோட பேப்பர் எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து அவரோட ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் மார்க் எடுக்கிறோம்? இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் போய் ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னா என்னோட மார்க் என்ன, இப்போ என்னோட நிலவரம் என்ன, அதை நான் தெரிஞ்சுக்கணும். நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பர் எடுக்கிறதுல ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்க போகிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது எக்ஸாமோட பேட்டர்ன் வச்சு நான் கண்டுபிடிச்சிப்பேன். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்கிறோம். ஸோ இந்த 3 நாள் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து முடிச்சிட்டோமா? ஓகே, 46வது நாள் இதுதான் ஆகஸ்ட் 15. ஓகே, ஆகஸ்ட் 15 ஒரு டெஸ்ட் சீரிஸ், அகைன் இங்கிலீஷ் 25 கொஷின், ஜிஎஸ் 25 கொஷின், 2 கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட் சீரிஸ் இது இப்போ இவ்வளோ கொடுத்தது எல்லாமே பிடிஎஃபாக இருக்கும், பட் இது வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸாகவே போடுவோம். நீங்கள் வந்து சிபிடி கம்ப்யூட்டர்லேயே நம்ம டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லாமல் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லாமல் நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு கொஷின் பேட்டர்னாக இருக்கும். ஏன் இது முக்கியம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகே, பட் எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு டைமும் புது டைப் ஆஃப் கொஷின்ஸும் வருது. அதனால் அதை தாண்டி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரத்து இருக்குன்னு பார்க்குறதும் முக்கியம். அப்போ இந்த ஆகஸ்ட் 46வது நாள், இந்த ஆகஸ்ட் 15 நம்ம எடுக்கிற டெஸ்ட்டோட இந்த இடத்துலையே நம்ம கான்செப்ட்ஸை இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன எஸ்எஸ்சி கான்செப்ட்ஸ் தேவையோ அதன்னு உங்கள் கையில் இருக்குது. அப்போ 46வது நாள்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது அந்த டைமில் நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் இதோட முடியலை, அது வரைக்கும் ஒரு கைடன்ஸ், அதில் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை எப்படி கைட் பண்ணுன்றது நம்ம அப்புறமே பார்ப்போம். ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமான ஒரு கைடன்ஸ்ன்றது எங்கள் மைண்டில் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணது இந்த 45 டேஸ். இந்த 45 டேஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கிராஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இதில் முக்கியமாக நான் உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடியது, நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாமே நாங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணி எல்லாமே பக்கம் வச்சுருக்கோம், பட் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அட்டெண்டன்ஸ். நீங்கள் ஒரு லைவ் செஷன் அட்டன் பண்ணுறீங்க, அந்த லைவை மேக்ஸிமம் நாங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உள்ளே போடலான்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதை நம்பாதீங்க. ஏன்னா ஒரு லைவ் வந்து அட்டன் பண்ணுறது வேறு, அது ரெக்கார்டாக பார்க்குறது வேறு. ஒரு லைவ் அட்டன் பண்ணும்போது தான் ஒரு ஃப்ளோ அங்கே ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளோ உங்களுக்கு பிடிக்கும்போது இங்கே என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்காக சில டவுட்ஸ் வர ஆரம்பிக்கலாம். அந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தா தான் அது கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் லைவ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண பாருங்கள். எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கலாம். இதை விட்டுட்டு அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் அதை விட்டுட்டு இதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ சாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு ப்ரையாரிட்டி என்னவோ அதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்யலாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும். உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்போ இதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து தான் நீங்கள் ரிசல்ட் எடுப்பீங்க. ப்ரையாரிட்டி ஒரு இடத்துலையும் ரிசல்ட் ஒரு இடத்துலையும் நமக்கு வராது. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி, ஒரு சூப்பர் கான்டென்ட், ஒரு சூப்பர் இன்ஸ்டியூட் என்ன மாதிரி எக்ஸப்ஷனலாக ஒரு இடத்துல நீங்கள் போய் சேர்ந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டு முடிவு பண்ணாத வரைக்கும் அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒருத்தனை போய்ட்டு ஒரு சூப்பர் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து சூப்பர் மெட்டீரியல் கொடுத்து சூப்பர் ஃபேக்கல்ட்டி வச்சு டீச் பண்ணால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ இது எல்லா ப்ராசஸும் ஒரு 30 to 40% தான். அந்த 40% நாங்கள் எப்படி மீட் பண்ணணுன்றது தான் எங்களோட மைண்டில் இருக்குது. பட் 60% ஒரு ஸ்டூடெண்ட், அவன் எவ்வளோ தூரத்துக்கு டிட்டர்மெண்டாக இருக்கான், இந்த வேலை அவனுக்கு எவ்வளோ முக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒருத்தவங்களை புஷ் பண்ணும்.
ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, என்னால இந்த 45 நாளும் கோ த்ரூ பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த லைவ் செஷன்ல அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு Google ஃபார்ம் ஒரு ஷீட் உங்களுக்கு அனுப்பப்படும். உங்களோட ஆப்ல உங்க என்னென்ன குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்க்கு அந்த ஷீட்ஸ் வரும். ஸோ அந்த ஷீட்ஸ் நீங்க வாங்கிட்டு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சு நாளையிலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா இன்னைக்கு வீடியோ போட்டு நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, எ டைம் இல்ல. வேற என்ன பண்ண முடியும்? இதுக்காக அனவுன்ஸ் பண்ணிட்டு 1 வாரம்லாம் வெயிட் பண்ணிட்டு பண்ண முடியாது. டப்பு டப்புன்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். டப்பு டப்புன்னு செஞ்சு தான் ஆகணும். அண்ட் இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நமக்கு 2 குரூப் இருக்கு Telegramல. ஒண்ணு டிஸ்கஷனுக்கான ஒரு குரூப், இன்னொன்னு அப்டேட்ஸ்க்கான ஒரு குரூப். 2த்தான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். முதல்ல அத வாங்கிடுங்க. ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணி யாரும் பர்ச்சேஸ் பண்ணல. நான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க, தயவு செய்து ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், வச்சிருக்கேன். பாருங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல ஏதாவது உங்க டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க போடுங்க. தேங்க் யூ.